ரூபாய்க்கு நம்ம ஜிபே ஆஃபர் போட்டிருந்தோம் நம்ம கஸ்டமருக்கு. இதுல ஒரு ஆளுக்கு உழுவுறவங்களுக்கு லக்கி பேசனுக்கு அந்த வண்டி நம்ம எபிசெட் வெர்ஷன் 2 கொடுக்கலான்னு இருந்தோம். இப்ப இது வரைக்கும் நல்ல பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆதரவு கொடுத்ததுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த 250 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த நபருக்கு இந்த வண்டியை கொடுக்க போறோம். நம்ம எல்லா கஸ்டமரும் சேர்ந்து ஒரு நபருக்கு வண்டி வாங்கி கொடுக்குறீங்க. அதை நம்ம கொடுக்க போறோம். அந்த லக்கி பேசன் யாருன்றதை பார்ப்போம். நாணயமான முறையில எல்லா பேரும் காசு கொடுத்துருக்காங்க. அவங்க பேரு, அவங்க அட்ரஸ், அவங்க போன் நம்பர் எல்லாமே கரெக்டா எழுதிருக்கும். அது யாருடைய பேரை எழுத கிடையாது. கரெக்டான முறையில அவங்க பேர், அவங்க அமௌண்ட் கொடுத்தவங்க தான் எழுதிருக்கும். இதை இப்ப நம்ம குளிக்கி இந்த யாருக்கு கொடுக்குதோ அவங்களுக்கு இந்த லக்கி பேசன் வண்டி நம்ம கொடுக்க போறோம். யாராவது இப்படி எடுக்கணும். விஜயகுமார்ன்றவருக்கு விழுந்திருக்கு 90 47 46 18 02 இந்த நம்பருக்கு விழுந்திருக்கு. இவருக்கு நம்ம கால் பண்ணி இப்ப தகவலை சொல்லிடுவோம். ஹலோ, வணக்கம்ண்ணே. அண்ணே, நம்ம அக்காட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறோம். ஒரு 100 ரூபாய் ஜிபே போட்டிருந்தோம்ல ஆஃபர். ஜிபே 100 ரூபாய் ஆஃபர் போட்டிருந்தோம்ல எபிசெட் வெர்ஷன் 2 குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறது. ஆமா சார். அதுக்கு உங்க நம்பர் போட்டு விட்டு நீங்க ஜிபே பண்ணிருந்தீங்களா? ஆமா சார். உங்க பேருண்ணே? விஜயகுமார்ன்ற நபருக்கு இந்த வண்டி விழுந்திருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? சார். சரிண்ணே, நம்ம கடையில வந்து நீங்க உங்க போன் நம்பர் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த வண்டி நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. அப்படிங்களா? ஆமாண்ணே. சார், நான் குடியாத்தம் சார். நான் வேலூர் மாவட்டம் சார். ஒண்ணும்ண்ணே, நேரில் வந்து எடுத்துக்கோங்க. வர முடியலன்னா எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. வண்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஆர்சி புக்கை காமிச்சிட்டு நீங்க ஜிபே பண்ணி விடுங்க. அந்த கொரியருக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு நான் டேரக்டா கொரியரே ஏற்றி விட்டுருவேன். சரிங்களா? உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. கரெக்டா நீங்க பாத்துக்கிட்டு வீடியோ கால் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடையை பார்த்துட்டு நீங்க அமௌண்ட் போட்டுருவோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கஸ்டமரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் அமௌண்ட் போட்டு கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கும் தயவு செய்து யாரும் கன்ஃபார்ம் பண்ணாம அமௌண்ட் யாருமே எப்பயுமே போட்டு விடாதீங்க, எங்க வண்டி எடுத்தாலும். சரிங்களானே? உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீடியோ கால் பண்ணுங்க. வண்டியை காமிக்கிறேன். நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இல்லை ஜிபே பண்ணினா கொரியர் அனுப்புறாங்க அனுப்பிடலாம். சரிங்களானே? சரிண்ணே, நன்றிண்ணே. கூப்பிடுவேன். ஓகேண்ணே. மேலும் உங்க ஆதரவோட கொடுங்க. நன்றிண்ணே. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேக்கு ஒரே பேர் எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. எந்த சீட்டனால அடிச்சு யார் பேர் போட்டு போய் யார் நம்பர்ன்றதை சொல்லிடுவோம். சின்ன பாண்டின் போட்டிருக்கு, தேனின் போட்டிருக்கு, வரசநாடுன்னு போட்டிருக்கு. இவர் அனுப்பியிருக்காரு ஜிபேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம்ன்றவர் அமைச்சிருக்காரு சேலத்துல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுந்தர்ன்றவர் அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி வெங்கடேசன்றவர் அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா பேருமே யார் அமௌண்ட் போட்டுருக்காங்க அவங்க அமௌண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நம்ம குறுக்கி போட்டுருக்கோம். இதுல வேற வந்து ஒரே பேரை நம்ம எழுதி போட கிடையாது, ஃப்ராட் நம்ம கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கஸ்டமருக்கு நல்ல முறையில எல்லா பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல முறையா அவர் ஹாப்பி நியூ கொண்டாடட்டும். இதோட இந்த ஆஃபர் முடிய கிடையாது. இதை விட தரமா வர்ற பொங்கலுக்கு தரமான வண்டி ஆஃபர் போட்டு விட போறோம். இதே மாதிரி உங்க ஆதரவை கொடுத்து ஜிபே பண்ணுங்க. அதுவும் நம்ம பொங்கலுக்கு நம்ம கொடுப்போம். இந்த நியூ இயருக்கு மட்டும் ஆஃபர் கிடையாது. பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் என்னென்ன வண்டி வருது அனைத்து வண்டிகளுக்குமே நம்ம காசு வண்டி நம்ம கொடுக்குறோம். உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மேலும் உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.